வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரியில் சர்க்கிள்ஸ் அண்ட் டேஞ்சன்ஸ் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஏற்கனவே டேஞ்சன்ஸை யூஸ் பண்ணி ஒரு படம் நம்ம வரைஞ்சாச்சு. உங்களுக்கு மறுபடியும் அதை கொஞ்சம் லேசாக ரீகால் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் எ லைன் டச்சஸ் த கிவன் சர்க்கிள் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட் தென் இட் இஸ் கால்ட் அ டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு லைன் வந்து ஒரு சர்க்கிளை ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணி போச்சுன்னா அந்த லைனுக்கு பேர் டேஞ்சன்ட் டு த சர்க்கிள். இப்போ இங்கே பாருங்கள், சர்க்கிள் ஒன்று இருக்குது. இதில் வந்து ஏங்கிற பாயிண்டில் பிக்யூ அப்படிங்கிற லைன் வந்து டச் பண்ணி போகுது. ஸோ பிக்யூ இஸ் த டேஞ்சன்ட் ஆஃப் த சர்க்கிள். இப்போ இது சம்மந்தமாக நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 4.29. ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3 cm. டேக் எ பாயிண்ட் P ஆன் திஸ் சர்க்கிள் அண்ட் ட்ரா எ டேஞ்சன்ட் அட் P. அதாவது நம்ம ஒரு சர்க்கிள் 3 cm இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்குவோம். அதில் பிங்கிற பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட் வழியாக நம்ம ஒரு டேஞ்சன்ட் வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம அந்த படத்தை வரையலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்குவோம். ஓங்கிற ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கலாம். சர்க்கிளோட மேல் பகுதியில் பி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை குறிச்சிக்கோங்க. ஓவையும் பியையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் பியிலேருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அதை டி டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேர் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இங்கே ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 cm. ஸோ 3 cm இருக்க மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. சர்க்கிளோட மேல் பகுதியில் பி அப்படிங்கிற பாயிண்ட்டை குறிச்சிக்கோங்க. இப்போ ஓவையும் பியையும் ஜாயின் பண்ணிட்டோம். ஓபியோட டிஸ்டன்ஸில் பாதிக்கு மேலே முக்கால்வாசி எடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த அளவை அப்படியே மாற்றாமல் ஏற்கனவே கட் பண்ண இடத்துல இருந்து இன்னொரு ஆர்க்கு, மறுபடியும் அதே இடத்துல இருந்து மறுபடியும் இன்னொரு ஆர்க் கட் பண்ணுங்கள். இப்போது இந்த 2 ஆர்க்கும் கட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டை நம்ம எம்என் அப்படின்னு நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ ஏற்கனவே கட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஆர்க்கு, அதே ரேடியஸ் அளவில் எம்மை சென்டராக வச்சு ஒரு ஆர்க்கும் என்னை சென்டராக வச்சு ஏற்கனவே வரைஞ்ச ஆர்க்கை கட் பண்ண மாதிரி இன்னொரு ஆர்க்கும் வரையுங்க. ரெண்டையும் கட் பண்ணுற புள்ளியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன செஞ்சுருங்க, ஒரு கோடு போட்டுருங்க. அதை வந்து டி டேஷ் அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டி டேஷ் வந்து ரெக்வயர்ட் டேஞ்சன்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.